அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்தெந்த பாவங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் நாசமடைவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ இக்காலத்தில் அப்பாவங்களின் பக்கம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் மற்றவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டும் புகழ் பேசிக் கொண்டும் திரிவார்களோ அவர்கள் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். மேலும் யார் துனியாவுடைய செல்வங்களை சேர்த்துக் கொண்டே இருப்பானோ, அதை எண்ணி எண்ணி சந்தோஷம் அடைவானோ, நிச்சயமாக அவன் யோசித்துக் கொண்டிருப்பான், இந்த செல்வங்கள் என்னை துனியாவில் நீண்ட காலம் வாழ வைக்கும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். மனிதன் சிந்திப்பான், என் தலைமுறைக்கு நான் செல்வங்களை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. அப்படியென்றால் இஸ்லாத்தில் செல்வங்களை சேர்க்க அனுமதி இல்லை என்று சொன்னால் அவ்வாறு அல்ல. 4 வழியில் நீங்கள் உங்கள் செல்வங்களை செலவழிக்க வேண்டும். 1, ஒரு வருடத்திற்கு முழுமையான உங்களுடைய இடத்தில் சேமிப்பிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சகாத்தை கொடுக்க வேண்டும். அதைவிட குறைவாக இருந்தால் நீங்கள் சதகாக்களை கொடுக்க வேண்டும். அல்லது சதகத்துல் ஜாரியா என்ற சதகாவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லது நீங்கள் ஹதியாக்களை கொடுக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் அல்லாமல் அவன் தன் துனியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்துக் கொண்டு துனியாவில் நீண்ட காலம் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல, மறுமையில் நிச்சயமாக அவன் ஹுதமாவில் எறியப்படுவான். அல்லாஹ் கேட்கிறான், ஹுதமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அது எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நெருப்பாகும். உடலில் பட்டதோடு இதயங்களில் பாயக்கூடிய நெருப்பாகும். ஏனென்றால் அந்த இதயங்களில் தான் மற்றவர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டும் துன்யாவுடைய செல்வங்களை பற்றி பேராசை கொண்டும் இருந்தான் மனிதன். நிச்சயமாக அந்நரகம் அவனை உள்ளே சூழ்ந்து கொண்டு மூடப்பட்டுவிடும். மேலும் நீட்ட கம்பங்களில் அவன் கட்டப்பட்டு விடுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.